ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, கோதுமை மாவை வச்சு பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோதுமை மாவோட கலர் இந்த கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரையும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மாவோட கலர் பாருங்கள். இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சு இதில் 1.25 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் நல்லா கரைஞ்சக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கம்பி பதம் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும் வாட்டரோட. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு கம்பி பதம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விடணும். அப்படின்னா ஒரு கம்பி பதம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கட்டிகள் கூட இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் கீ ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் ஒட்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் கீ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் கூலானதுக்கப்புறம் நம்ம இதை பீசஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் கூலாகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூல் ஆகிடுச்சு. நம்ம இதை பீஸ் போடுறதுக்காண்டி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதை இந்த மாதிரி கவுத்தி போட்டுக்கோங்க. அதை 2 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம அதை பீஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீஸ் போட்டேன். எவ்வளோ அழகான பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை பிரேக் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக பிரேக் ஆகும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.